ஃப்ரெண்ட்ஸ், வானம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்கள் பார்ப்போம். பெயர் சசிகலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஸோ இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக ஒரு 2-3 கடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க குற்றாலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு நல்ல வசதிலாம் இருக்குதுங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அண்ணாங்க மட்டும்தாங்க. ஸோ அண்ணாங்களாம் கட்டிட மேஸ்திரியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுக்கும் நல்ல ஒரு வசதியான இடத்துல தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ குழந்தைக்காக வாழ்ந்த இவங்களுடைய பொண்ணை ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், ஸோ இப்போ தனக்குன்னு கடைசி காலத்துக்கு ஒரு நல்ல துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களாக மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வாரம் பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. நிலம் ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருதாகவும், இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக வேணும். ஜாதி தன்னுடையது இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மணமகன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நல்லா ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீன் செலுத்தலாம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோல் இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.